ஹலோ வணக்கம்ண்ணே. இந்த மாதிரி சிவகங்கை மீடியா நெட்ஒர்க்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் பேர் என்னதுண்ணே? என்னோட பேர் சவுந்தரராஜன். என்ன வேலை செய்கிறீங்கண்ணே நீங்கள்? ஆட்டோ டிரைவர். சரி, சிவகங்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம்? சிவகங்கையில் முக்கியமான பகுதின்னு சொன்னப்போனால் பஸ் ஸ்டாண்டு, நேரு பஜாரு, காந்தி வீதி, இது மூணு தான் முக்கியமான பகுதி. நம்மளுக்கு சிவகங்கையில் ஸ்பெஷல்னால் யாழ்னி தேட்ரு, வெங்கடேஸ்வரா ஸ்நாக்ஸு. சிவகங்கையில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, சிவகங்கை வந்து என்ன அப்படின்னா வீரமிக்க ஊர், மருதுவண்டி ஆண்ட ஊர், அதனால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சமான காலேஜ் தான், ஆர்டிஎம் காலேஜ். சிவகங்கையே பிடிக்கும், ஃபுல்லாகவே பிடிக்கும். சிவகங்கையில் பிடிச்ச இடம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை முக்க நம்ம அரண்மனை சொல்லலாம். சிவகங்கை சொல்கிறதுனா வேலு நாச்சியார், ராணி மகாராணி அரண்மனை. பிடிச்சமான இடம்னா நம்ம சிவகங்கை மண்ணே பிடிச்சது தான். அதில் வந்து சில பேர் அந்த மண்ணை கெடுக்கிறாங்க, இந்த ஊருக்கு நேம கெடுக்கிறாங்க. சிவகங்கை நம்ம பிடிச்ச இடம் சிவன் கோயில், வேலுநாச்சியார் மண்டபம், மருதண்டை சிலை, அப்புறம் திருவிழா அந்த மாதிரி இது, அது ரொம்ப பிடிக்கும். ஆர்டிஎம் காலேஜ் இது, அது பிடிக்கும். உங்களுக்குண்ணே? எனக்கு நம்ம மணிமண்டபம், வேலுநாச்சியார் மணிமண்டபம், இங்கே அரண்மனை, மருதுவண்டியார் சிலை பதினொன்று அது புதுசாக. சிவகங்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் ஏதாச்சும் இருக்கா சார்? சிவகங்கை அப்படின்னாலே அது சூப்பரான பிளேஸ் தான். ஏன் அப்படின்னு எல்லா இடமே நல்ல இடம் தான். சிவகங்கை மட்டும் அரண்மனை தான். சிவகங்கையில் என்ன கோயில் இதுவே நல்லா இருக்குப்பா. ப்ரோ, சிவகங்கையில் ஸ்பெஷல்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்மனை வாசல் ஸ்பெஷலு, வேலுநாச்சியார் மணிமண்டபம், அதுக்கப்புறம் இப்போ மருதுவாண்டிய சாலை திறந்துருக்காங்க. அது போக சிவகங்கைனாலே ஸ்பெஷல் தான் ப்ரோ. அப்போ சிவகங்கை பிடிச்சமான இப்போதைக்கு அரண்மனை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பிடிச்சமான இடம்னா அரண்மனை தான். கௌரி பிள்ளையார் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயில். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கோஷ்டியூர் கோவில் இருக்குது, காளையார் கோவிலில் கோவில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மக்கள் வந்து ரொம்ப விரும்பி அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய இடங்கள்லாம் தலங்கள், முக்கியமான தலங்கள்லாம். அதேமாதிரி காரைக்குடியை சுற்றி எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குது, எல்லாம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான். மணப்புறம் காளி, அதுவும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. கீழடி மிகப்பெரிய இன்றைக்கி வந்து தமிழர்களுக்கு பற்றி பார்த்தோம்னா அந்த மொழி சம்மந்தமான 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்துக்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு எவிடன்ஸாக இருக்கிறது வந்து நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த இதை கூட நமக்கு படைச்சது வந்து யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கணியன் பூங்குன்றனர், அதுவும் சிவகங்கை மாவட்டம் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரிலாம் இருந்தால் சிவகங்கை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் மக்களுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் சிவகங்கை பற்றி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து தொழிற்சாலைகள் மிக மிக குறைவு. மக்கள் வந்து வேலை இல்லாமல் நிறைய வந்து கஷ்டப்பட்டு வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க. அதனால் தொழில்துறைகள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் வந்து வெளிநாடோ வெளி மாவட்டமோ வெளி மாநிலமோ போக மாட்டாங்க. தொழில்துறை இல்லாதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற சிவகங்கை. இரவு நேரத்தில் வந்து பஸ் வசதி வேணும், அவ்வளோதான். இன்னொரு பஸ் ஸ்டாண்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சிவகங்கை இன்னும் கொஞ்சம் வந்து என்ன விரிவாக்கம் தேவைப்படுது. சட்டக்கல்லூரி இங்கே வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இங்கே இருந்து பறி போனது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். என்ன நீட்டாக சுத்தமாக இருக்கணும். இந்த சென்னை சைடில் அந்த மாதிரி பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருக்குங்க, அது மாதிரி சிவகங்கை நீட்டாக இருந்தால் போதும். இங்கே மதுரை சைடு மாதிரி இங்கேயும் சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அது ரொம்ப பிடிச்ச விஷயம். சிவகங்கையில் எல்லாமே குறைதான். நிறைய தொழிற்சாலைகள், நிறைய வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இதெல்லாம் வரணும். வந்துச்சுன்னா மக்களுக்கு நல்லா இதாக இருக்கும். மக்கள் நிறைய பேர் ஃபாரின் போய் வேலை வைக்கிறாங்க இங்கேருந்து. அதெல்லாம் குறைஞ்சி இங்கே வேலை பார்க்குறதுக்கு தொழில் மையங்கள்லாம் நிறையா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது ஏன்னா எல்லாமே காரைக்குடிக்கே போகுது, அது வந்து சிவகங்கைக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தேவையில்லாதுன்னா இந்த ஜிஹெச்சுக்கு பின்னாடி நிறைய குப்பை இதெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் அகற்றினா மக்களுக்கு நல்லது, நோய்வாய்ப்படாமல் இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணால் நல்லது. நான் 2011 வந்துட்டு சிவகங்கைக்கு ஃபஸ்ட்டு வந்தேன். அதுலேருந்து தொடர்ந்து நான் வந்துட்டு தான் இருக்கிறேன், இங்கே தான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கிறேன். எங்கள் ஊரில் இருந்ததை விட சிவகங்கையில் தான் நான் அதிகமாக வந்திருக்கிறேன். சிவகங்கை வந்துட்டு 2011 எப்படி இருந்ததோ அதை விட கொஞ்சம் தான் மாற்றமாக இருக்க ஒழிஞ்சு அதிகமெல்லாம் மாற்றம் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தில் வந்துட்டு தலைநகர்னு சொன்னோம்னா காரைக்குடி தான் சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு இல்லை இங்கே, அவ்வளோதான். படித்த பிள்ளைய வந்து இங்கேருந்து மதுரை இந்த மாதிரி தான் போகிறாப்புல இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொலை இந்த மாதிரி ரொம்ப இருக்க பின்தங்கிட்டே போகுது. எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. இருக்க அரசியல் இருக்கவங்க சிவகங்கை வந்து டெவலப் பண்ணவே கிடையாது. காரைக்குடி இதே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, நல்லா டெவலப்பில் போயிட்டுருக்கு. ஆனால் சிவகங்கை மாவட்டம் எந்த வளர்ச்சி பாதையுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 கொலை ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் மேலே இருக்கும், அரசியல் இருக்கவங்க அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சிவகங்கை வளர்ச்சி பாதையை கொண்டு வந்தால் இளைஞர்கள் நல்லா திருந்தி மது பழக்கம் 24 மணி நேரம் சிவகங்கையில் மது கிடைக்குது, சரக்கு கிடைக்கிது, கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இளைஞர்கள் திருந்தி சிவகங்கை கொஞ்சம் தமிழ்நாட்டிலே இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊரை பெருமை வளர்ச்சி பாதையை கொண்டு வரோம்னு நாங்கள் நினைக்கிறோம். சிவகங்கைக்கு வந்து நெல் மண்டி கொண்டு வாங்க, பூ மார்க்கெட்டு, அதே மாதிரி காய்கறி மார்க்கெட்டுனே தான். இதெல்லாம் இங்கே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு பேட்டரி கட்டணும், வேலை செய்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி போயிடுச்சு. மெடிக்கல் காசே காரைக்குடி கொண்டு வந்தாங்க, அதை தடுத்து நிப்பாட்டி இருக்குது. இதே மாதிரி வந்து ஏதோ ஸ்கூலோ ஏதோ பேட்டி கீட்டி இந்த ஏரியா வந்தால்
நல்லா இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் இத்தனை பேர் வந்து வசிக்கிற இடத்துல 2 லெட்டின் தான் இருக்குது. அதில் டாய்லெட் போக முடியல, வர முடியல, அடப்பாக இருக்குது. அதை பற்றி யாருமே இன்னமும் எடுக்கலை. சாக்கடை பூரா அடைச்சி கிடக்கு, கொசு தொல்லை தாங்க முடியல. பக்கத்தில் இருக்கிற கிராமம் காளையார் கோயில், திருப்பவனம், மானாமரதம், திருப்பத்தூர், இங்கே இருக்கிற வசதிகள் கூட சிவகங்கையில் கிடையாது. ஏன்னா நல்ல பஸ் ஸ்டாண்டு கிடையாது. 10 மணிக்கு மேலே எந்த ஊருக்கும் போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது. மெயினாக சொல்லப்போனால் அதுபோக பாத்ரூம் வசதிகள் கிடையாது. இருக்குது, ஆனால் சுத்தமாக இல்லை. தொழில்துறவு இல்லை, கம்மியான இருக்குது. தொழில்துறவு இல்லாதனால ரொம்ப கம்மியாக இருக்கிறனால 10 மணிக்கு மேலே பஸ் வசதி இல்லாமல் இருக்குது. தொழில்துறவு ஏற்கனவே மில்லெல்லாம் இருந்துச்சு. ஒக்கூரில், மதப்பட்டியில், இங்கெல்லாம் மில்லெல்லாம் இருந்துச்சு. அந்த மில்லெல்லாம் இப்போ இல்லை. எல்லா பக்கத்தையும் விவசாய நிலம்லாம் பிளாட் போட்டு இது பண்ணனால இப்போ இங்கே சிவகங்கையில் அந்த அளவுக்கு மில்லு வசதிகள் ஆரம்பித்து கொடுத்தாங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் வாழ்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுதல். பார்க் இருக்கு, கொண்டு வரலாம். நான் காரைக்குடியே எல்லாமே வச்சுருந்தா இங்கே எதுவும் வைக்க முடியாது. காரைக்குடியே தான் சட்டம் எல்லாமே காரைக்குடினா இப்போ சிவகங்கையில் என்ன இருக்குது? இப்போ கலெக்டர் ஆஃபீஸ், மெட்டீரியல் காலேஜ்லாம் சிவகங்கை ஒன்றுமே இல்லையே. இப்போ அதான் அதை நம்ம கொண்டாடலாம் பார்க்கணும். நம்ம கொண்டு வந்தால் அவங்க சிவகங்கை கண்டிப்பாக வரலாம். ஒரு பார்க் இருக்க கொண்டு வந்தால் சிவகங்கை டெவலப் ஆகலாம். அதேமாதிரி சட்ட கல்லூரி நிறையா வரும். இப்போ 2 கல்லூரிகள் சிவகங்கையில் இருக்குது சிட்டிக்குள்ளே. அப்போ வரும்போது கல்லூரி கொண்டு வந்தால் மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும், போக்குவரத்து நல்லா இருக்கும், அது மாதிரி வியாபாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. பட்டு எதுவும் இப்போதைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிவகங்கையில் பொறுத்தளவுக்கு வந்து அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹோட்டலு, நல்ல ஒரு ஜவுளி கடை அந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 10-10:30 மணியாக போகிற மாதிரிக்கு வந்து பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் பஸ்ஸு வந்து இன்னும் நல்லாயிருக்கும், போக்குவரத்து இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தமிழ்நாடு அரசுக்கும் சரி, மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாக தான் நான் வைக்கிறேன். அதாவது வந்து இந்த சீல்டு கால்வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த இடத்துல. அது வந்து படமாத்தூர் வரைக்கும் அந்த முல்லை பெரியார் பாசனம் இருக்குது. முல்லை பெரியார் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம அரண்மனை வாசல் பக்கத்தில் அங்கே ஒரு தெப்பம் இருக்குது. அது வரைக்குமே தண்ணி வர்றதுக்கான சூழல் இருக்குது, அந்த வழித்தடங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இளையாங்குடி வரைக்கும் முல்லை பெரியார் தண்ணி போகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஆனால் அது வந்து தூர்வாரப்படாமல் அந்த தண்ணி போகாமல் இன்றைக்கி இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் சிவகங்கையில். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும், ஒரு கபடி, அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விளையாட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிற மாதிரி அதுக்கான மைதானங்கள் சிவகங்கையில் நிறைய உருவாக்கி கொடுத்தா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கெட்ட வழிக்கு போகாமல் இருப்பாங்கல்ல, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. சிவகங்கையில் 2 கல்லூரியை கொண்டு போயிட்டாங்க காரைக்குடி. இந்த 2 கல்லூரி இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. சுற்றுச்சாலை வேலை வந்து இன்னும் முடியவே இல்லை. முடிக்கிறோம் சொல்கிறாங்க, முடிக்கவே இல்லை. ஆஸ்பத்திரியில் ஒரு சில கருவி இல்லை. இருதய டாக்டரே கிடையாது. மருத்துவக் கல்லூரின்னு பேரு தான் இருக்கே தவிர ஒரு இருதயத்துக்கு உள்ள டாக்டர் இங்கே கிடையாது. அதே மாதிரி கேன்சருக்கு இங்கே கிடையாது. இங்கே இருந்ததை கொண்டு மதுரையில் வச்சுட்டாங்க. இந்த ஒரு இதெல்லாம் இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மருத்துவம் இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமேவே இருக்கே தவிர யார் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாவட்டத்தை வளப்படுத்தக்கூடிய இது எண்ணத்தில் யாருமே வரல. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 2 கல்லூரியும் போனதுக்கு இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ யாருமே எந்த கட்சியுமே பண்ணலை. இது எவ்வளோ பெரிய வருந்தக்கூடியது. மாவட்டத்துடைய தலைநகர் இதுதான். ஆனால் இந்த மாவட்டத்துடைய தலைநகர் இன்னைக்கு தருதலை நகரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல் தான். கண்டிப்பாக இந்த அரசியல் தான் மாறணும். அப்படின்னா சிவகங்கை இருக்கணும். அப்படின்னா தயவு செய்து மக்கள் வந்து நல்லவர்களை பார்த்து நல்லவர்களை வாக்களிக்கணும். பஸ் வசதி தான் சிவகங்கைக்கு கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. எல்லாமே பெருசாகணும் ப்ரோ. இப்போ வந்து ஒரு சாப்பாட்டு கடை இருக்குன்னா அதையே பெருசாக இன்னும் 5 ஸ்டாரு 6 ஸ்டாரு அப்படி கொண்டு வரணும் ப்ரோ. அதே மாதிரி தேட்டர் பார்த்தீங்கன்னாலுமே 2 தேட்டர் இருக்குது. இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் பெரிய தேட்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அடிக்கடி படம் போட்டால் தான் நம்ம போய் பார்க்கறதுக்கு தோதாக இருக்கும். அதே மாதிரி டர்ஃப் இதெல்லாம் இன்னும் 2-3 கொண்டு வரணும் ப்ரோ. ஏர்போர்ட் ஒன்று, ஏர்போர்ட் ஒன்று, அப்புறம் நம்ம விளையாடுறதுக்குள்ள அந்த இது இந்த மாதிரி இது நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு போலீஸ் பூத்து இருக்கணும். போலீஸ் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அசம்பாவிதத்தை ரத்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வர பஸ் ஸ்டாண்டில் வந்து ரொம்ப திருட்டு இதெல்லாம் ஓவர் ஆகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுத்து போலீஸ் பார்த்து பாதுகாப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லா பேரும் எல்லாரையும் வெட்டுறாங்க. எவனும் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் யோசிக்கணும். சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, அதை எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் யோசிக்காம வெட்டுறது கொல்றது அப்படின்னு போயிட்டு இருக்கு. சிவகங்கை வந்து முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப மதுரை விட மோசமா கொலை நகரம் ஆகிட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு. அதான் சிவகங்கை பொறுத்த மட்டும் வந்து இளைஞர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் அடிச்சுட்டு கொஞ்சம் ரெவடிசமாக இருந்தால் கெத்து அதை பெருசாக நினைக்கிறாங்க. அந்த மனநிலைமையை ஃபஸ்ட்டு போக்கணும். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு அது மூலமாக வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் ஊருக்கும் பெருமை தெரியுது நல்லா இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அடிச்சுட்டு ஒருத்தர் அடித்தா வெட்டுறது தான் பெருமை, அதை எடுத்து ரீல்ஸ் போடுறது, கேஸ் ஏறுறது, ஜெயிலுக்கு 2 தடவை போயிட்டு வந்திருக்கு அதே பெருமை, இதெல்லாம் பெருமைன்ற ஒரு மனநிலைமை சிவகங்கையில் வந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். இந்த சிவகங்கையை வளப்படுத்தணும் அப்படின்னா ஏதோ ஒரு 2 பேட்டரி வைக்கணும். இன்னைக்கு வெட்டு குத்தெல்லாம் நடக்குது.
இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் படிப்பறிவு இல்லை. படிப்பறிவு இருந்து அவங்கவுங்க படித்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே தடை கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஊரும் அருமையாக இருக்கும். கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் இதில் வீரப்பரம்பரைன்னு பேசுகிறாளே தவிர யாருமே இந்த ஊரை திருத்துறதுக்கான இதுவே கிடையாது. முழுக்க முழுக்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அதுக்கான இதுகளை கல்வி இதுகள்லாம் கொண்டு வரணும். இந்த மருத்துவக் கல்லூரியும் மெயினாக பார்க்கணும். டாக்டர் வேணும். பொழுதனைக்கும் டாக்டர் எந்த டாக்டருமே இல்லை. சின்ன கீரல் இருந்தால் கூட மதுரைன்னு அனுப்பி விட்றாங்க. அதனால் முழுக்க முழுக்க மதுரைக்கு கொண்டு போகிறத நிப்பாட்டி இந்த மருத்துவக் கல்லூரியை வளப்படுத்த வேண்டும். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. ரொம்ப நன்றி. வாங்க. ரொம்ப நன்றி.